வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளின்படி வாழ்வில் நடக்க முயற்சி செய்வோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலாளராம் பாவேந்தர் பாரதாசனை வணங்கி திருக்குறள் கருத்தரங்கம் நிகழ்வு 5. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செம்மல், கவிச்சுடர், பன்முக திறமை கொண்டவர் நீலகண்டன் தமிழன் ஐயாவை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்நிகழ்வை வானொலி மூலம் ஒளிபரப்பும் ஜெர்மனி வானொலி இயக்குநர்கள் திரு நைனிக் விஜயன், திருமதி நைனிக் விஜயன் சசிகலா அவர்களையும் வணங்குகிறேன். இந்த நிகழ்வை வலையேற்றம் செய்யும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மா அவர்களையும் வணங்குகிறேன். மேலும் இன்று கருத்துரை வழங்க நம்மிடம் இணைந்துள்ள மழலை ஐஸ்வர்யா திருப்பூர், கவிஞர் கமலா ஆற்காடு அம்மா அவர்களையும், சங்கராமல் திருவில்லிபுத்தூர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். திருக்குறள் முதலில் வைக்கப்பட்ட பெயர் முப்பால். பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறன்மனையை மனத்தால் கூட நினைக்காதவனை தாமும் ஒழுக்கம் நிறைந்த சான்றோனான் ஆவான். பயனில்லை சொல்லாமை பயனில்ல பல்லார்முன் சொல்லால் நயனில்ல நட்டார்கண் செய்தலின் தீது. பயன் சிறிதும் இல்லாத சொற்களை பேசுவது நண்பர்களுக்கு தீமை செய்வதை விட கொடியதாகும். இவ்வதிகாரத்தை பற்றி பேச கருத்துரை வழங்க ஐஸ்வர்யாவை அன்புடன் அழைக்கிறேன். மொழினும் மேலா என் உயிருடன் கலந்த எனது தாய்மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஐஸ்வர்யா. நான் 7ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இன்று அதிகாரம் 11 நன்றியுணர்தல் பற்றி பேச வந்துள்ளேன். நன்றியுணர்தல் பற்றிய கருத்துக்கள். ஒருவர் செய்த சிறிய உதவிகளை கூட போற்றி நன்றியுடன் இருப்பது அவசியம். வானத்தையும் பூமியையும் ஈடாக கொடுத்தாலும் தான் எந்த உதவியையும் பெறாத போது ஒருவனுக்கு நாம் செய்யும் உதவியின் மதிப்பெண்மை ஈடு செய்ய முடியாதது என்றும் இந்த அதிகாரம் கூறுகிறது. நன்றியுணர்தல் அதிகாரத்தின் முக்கிய கருத்துக்கள். பிறர் செய்த உதவியை மறக்காமல் நன்றியுடன் இருத்தல் வேண்டும். உதவியின் சிறப்பு. வானத்தையும் பூமியையும் ஈடாக கொடுத்தாலும் ஒருவர் செய்த உதவிக்கு அது ஈடாகாது. நன்றி அழிதலின் முக்கியத்துவம். எந்த உதவியையும் மறப்பது தவறு. நான் இன்று இதையெல்லாம் கூறும்போது எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. அந்த கதை நன்றியை மறக்கலாமா? ஒரு ஊரில் ஏழை மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் மாறன். அந்த ஊரில் மழை இல்லாமல் இருந்ததால் ஊரில் பலர் வேலையை தேடி வெளியூருக்கு சென்றனர். ஆனால் அந்த மாறன் மட்டும் தனியாக இருந்தான். நாட்களும் கடந்தனர். அவன் ஒருவேளை சோறு கூட இல்லாமல் உதவிக்கு தவித்தான். அப்பொழுது ஒரு விவசாயி கையில் 500 ரூபாய் வைத்திருந்தார். ஒரு திருடன் அந்த காசை திருடிச் சென்றான். அதை பார்த்து கொண்டிருந்த மாறன் ஓடிச் சென்று திருடனிடம் உள்ள பணத்தை புடுங்கி சென்று அந்த விவசாயியிடம் கொடுத்தான். அதற்கு அந்த விவசாயி, என் பரிசா, நீயே இதை வைத்துக்கோ என்று கூறினார். அவனும் நன்றி கூறி அந்த பணத்தை மகிழ்ச்சியுடன் எடுத்துச் சென்றான். அதனால் நாம் எப்பொழுதும் நன்றியுடன் இருக்கவே வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்வர்யா, அருமை. மாறனோட கதையெல்லாம் நல்லா இருந்தது. நன்றி அம்மா. நன்றிமா. நன்றிமா. அடுத்ததாக கவிஞர் கமலா அம்மாவை அன்புடன் அழைக்கிறேன் கருத்துரை வழங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாளத்தின் மான பெரிது. ஒருவருக்கு உதவி தேவைப்படும் போது செய்தால் அது சிறிய உதவியாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாகும். அம்மா, கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம் அம்மா. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாரதிதாசனை தொழுது சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் காயத்ரி அம்மா அவர்களுக்கும் கருத்துரை வழங்கும் மழலையுடன் சேர்ந்து
அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரம் 11. செய் நன்றி அறிதல். நம்முடைய வாழ்வில் ஏதாவது ஒரு துன்பம் நேரும் போது யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று எண்ணுகிறோம். சில சமயம் உறவினர் செய்யலாம் அல்லது நண்பர்கள் செய்யலாம். அவர்கள் உதவுவதில் அதற்கான காரணம் இருக்கிறது. உறவினர் என்றால் மற்றொரு நாள் நாம் திரும்ப செய்வோம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். நட்பின் காரணமாக நண்பர்கள் செய்வார்கள். இவ்வாறில்லாமல் எந்த வகையிலும் தொடர்பில்லாதவர் நமக்கு உதவி செய்தால் மனிதாபிமானத்தினால் செய்கிறார்கள் என்று பொருள். அதற்கு ஈடாக எதை நாம் திருப்பி செய்தாலும் சிறியதாகவே இருக்கும். அதற்கு ஈடாக மண்ணுலக வாழ்வையோ விண்ணுலக வாழ்வையோ கொடுக்க முடிந்து கொடுத்தாலும் சிறியதாக இருக்கும் என்பதை திருவள்ளுவர் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது, குறள் எண் 101 என்கின்றார். நம்மிடம் கைமாறி எதிர்பாராமல் செய்த உதவிக்கு இணையில்லை. நாம் அவருக்கு நன்றியுடையவராக இருத்தல் வேண்டும். ஒருவர் செய்த உதவி சிறிதாக கூட இருக்கலாம் என்றாலும் செய்தவர் பயனை எதிர்பாராமல் மனிதாபிமானத்துடன் காலத்தால் செய்தது பெரிதாகும். உதவியினை பெற்றவர் பெற்றதால் மகிழ்ந்ததை விட செய்தவரின் மனத்தின் தரத்தை அறிந்து கொள்வார். இவ்வகையில் அவரது அறிமுகம் கிடைத்ததை எண்ணி மகிழ்வார். அவரின் உதவியால் தன் துன்பம் தீர்ந்ததை விட அவரது நட்பு கிடைத்ததை எண்ணி உள்ள நிறைவு கொள்வார். இதனால் அவர் உள்ளத்திலிருந்து உணர்ச்சி பூர்வமாக வரக்கூடிய பாராட்டுகள் அவரது சிறிய உதவியையும் மீறி பெரிதாக அதனை போற்றுகிறது. இதன் வழி உதவியின் பெருமையை விட உள்ளங்களின் பெருமையை அறிய முடிகிறது. உதவி திணையளவாக இருக்கலாம், உள்ளம் பனையளவாக இருக்கிறது என்கின்றார் வள்ளுவர். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார், குறள் எண் 104. திணையளவாக மிகச் சிறிய உதவி செய்திருந்தாலும் அதனை அவ்வாறு கொள்ளாமல் உதவியின் பயனை நன்கறிந்தவர் பனையளவாக கருதி போற்றுவர் என்பதாகும். ஒன்றுடன் ஒன்று பின்னி கிடக்கும் கொடிப்பந்தல் போன்றது சமுதாயம். சமுதாய ஒற்றுமை எவ்வாறு கிடைக்கும் என்றால் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு உதவிகள் மூலமே என்பதை அறிவோம். அவ்வாறு செய்யும் உதவிகள் சிறியதாயினும் அதை கொள்ளாமல் அதனை பெரிதாக கருதி பெரிய உதவிகள் செய்யும் மனம் வேண்டும். அதை சான்றோர்களிடையே காணலாம். ஒரு சிறிய பொருளை சாதாரண கண்ணாடியில் பார்க்கும்போது அதன் அளவிலேயே தெரியும். இதனையே உருப்பெருக்கி மூலம் பார்க்கும்போது பல மடங்கு பெரிதாக தெரியும். அதுபோல சாதாரணமான ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த அளவே அவர் திருப்பி செய்வார். சான்றோருக்கு உதவி புரிந்தால் பல மடங்கு பெரியதென உதவியை திருப்பி செய்வார்கள். இதனையே வள்ளுவர் உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து, குறள் எண் 105 என்று தன்னுடைய குறளின் மூலம் கூறுகிறார். கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று, உதவி செய்யப்பட்டவரின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும் என்பதே இதன் பொருளாகும். ஒரு பொருள் என்ன பயன் உடையது என்பதை அறிந்தால்தான் அதனை பயன்படுத்த முடியும். இல்லையெனில் அதனை காட்சி பொருளாக மட்டுமே வைத்திருக்க முடியும். சமுதாயத்தில் நாம் பல வகையான பண்புடையவர்களை சந்திக்க நேருகிறது. சிலர் கல்வி கேள்வியில் சிறந்தவராகவும், சிலர் பணக்காரராகவும், சிலர் அன்பும் அறச்சிந்தனையும் உடையவர்களாகவும் இருக்கலாம். அன்பும் அறச்சிந்தனை உடையவர்களை எப்போதாவது மட்டுமே சந்திக்க முடியும். அவர்கள் பழகும் முறையை பார்த்தாலே நன்மைதான். அந்த சந்திப்பிற்கு பிறகு அந்த நல்ல நேரத்தை மறக்கக்கூடாது, அடிக்கடி நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போது ஆதரவாக இருந்தவர் பொருள் கொடுத்தோ மற்ற உதவிகள் செய்தோ துணை நின்றவரை நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் உதவி செய்யவில்லையெனில் எத்தகைய துன்பத்திற்கு ஆளாகி இருப்போம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ உதவி செய்தோ நாம் தப்பினோ என்று விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுவிட்டால் நன்றி பாராட்ட தவறி விடுவோம். அவர்களிடம் பழகி நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும். இதனையே வள்ளுவர் மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு, குறள் எண் 106 என்கின்றார். குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறத்தலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது என்கின்றார் வள்ளுவர்.
வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கம். சிறப்பம்மா. செய்யப்பட்ட உதவியின் மதிப்பு எவ்வளவு என்பதல்ல பிரச்சனை, பெற்றுக்கொண்டவரின் பண்புள்ளம் எவ்வளவு பெரியதோ அதுவே மதிப்பு. உதவி வரைத்தென்ற உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் விரைத்தென்று அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக நன்றி அம்மா. நன்றிம்மா. சங்கராமல் அம்மா அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவரின் நடுநிலைமையே அவன் விட்டு போகும் பழியாலும் புகழாலும் அறிந்து கொள்வதாகும். அம்மா கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு இணைந்திருக்கும் நமது தமிழ் சொந்தங்களுக்கு முதற்கண் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் பன்னாட்டு ஊடக அமைப்புகளுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். உலகம் முழுவதும் தமிழ் பரப்பும் தமிழ் உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்டது நடுவுடைமை என்ற அதிகாரம். வாழ்வில் ஒரு யோகி எவ்வாறு இந்த உலகத்தில் நடுவுநிலைமையோடு வாழ்கின்றானோ அதை போல நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று ஐயன் வள்ளுவர் தனது அதிகாரம் 12வது தலைப்பில், அதாவது நடுநிலைமை தலைப்பில் கூறுகின்றார். முதல் செய்தி, நாம் பழகும் பொழுதே இவர் பணக்காரர், இவர் ஏழை, பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கின்றார், இவரெல்லாம் என்ன செய்ய போகின்றார் என்றுதான் பலரிடமும் நாம் பழகி கொண்டு இருக்கின்றோம். இது உண்மை. இந்த தன்மை வேண்டாம் என்று சொல்லுகின்றார் ஐயன் வள்ளுவர். அதாவது தகுதி என்பது வெளிப்படையானது அல்ல. பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் ஒன்றாக பார்த்து பழகக்கூடிய தன்மைதான் அனைவராலும் பாராட்டப்படும். அந்த நேரத்தில் அது பாராட்டப்படவில்லை என்றாலும் பின்னர் அவர்களது செயலால் அவருக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழ் என்பது நடுவு நிலைமையால் தான் கிடைக்கின்றது. அந்த நடுவுநிலை என்ன என்பது அவருடைய உடல் மொழி அவருக்கு காட்டிவிடும். அதாவது நல்லவை கெட்டவை இரண்டும் இந்த உலகத்தில் நிலையானது இல்லை என்று அறிந்தவர்கள் தான் ஞானிகள், அதாவது யோகிகள். அந்த சான்றோர்கள் தன்னை போல பிறரையும் நினைக்க வேண்டும், அதுதான் அவர்களுக்கு அணிகலன்களாக இருக்கின்றது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார், செப்பம் உடையவன் ஆக்கம் சிலைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து என்று சொல்கின்றார். அந்த தன்மையை நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் நடுநிலைமையோடு பிறந்து வாழும் பொழுது அந்த பயன் என்பது அவரை மட்டும் அல்லாது அவருடைய அடுத்த தலைமுறையை சாரும் என்பது உண்மை. இதனை நாம் கரிகாலன் கதை மூலமாக அறிய முடியும். அவருக்கோ சிறிய வயது, ஆனால் அவரோ அரசன். அந்த அரசாட்சியில் இரு பெரியவர்கள் வருகின்றனர். வரும் பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கள் என்று. அப்போது அவர்கள் இருவரும் பேசிக் கொள்கின்றார்கள். இவரோ வயதில் சிறியவர், எவ்வாறு நடுநிலைமையோடு இவரால் தீர்ப்பு சொல்ல முடியும் என்றுதான் கூறுகின்றார்கள். ஆனால் அவரோ சற்றே இருங்கள் என்று கூறிவிட்டு வெளியே வருகின்றார். தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு, இவனோ சிறியவன் இல்லை, இவன் அறிவானவன், நடுநிலைமையோடு தீர்ப்பு கூறக்கூடியவன் என்ற தன்மையை அவர் நிலைநாட்டுகின்றார். இதுதான் நடுநிலைமை. அதாவது அவருடைய உருவத்தை மாற்றி தீர்ப்பு சொல்வதுதான் இங்கு நடுநிலைமை என்பது என்னுடைய தலைமையான கருத்து. இரண்டாவது, ஒருவர் எப்பொழுதும் நடுநிலையோடு வாழும் பொழுது அந்த நடுநிலைமை தவறிய செயல்களை செய்ய மாட்டார். அதனை நாம் பல இடங்களிலும் பார்க்க முடியும். இதனைத்தான் ஒருவர் நல்ல செயல்களை செய்கின்றாரா அல்லது நடுநிலைமையோடு மாறி செய்கின்றாரா என்பதை அவருடைய உடல் மொழியும் செயலும் அப்பட்டமாக நமக்கு காட்டிவிடும். இதனை வள்ளுவர் கூறுகின்றார், தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று கூறி சொல்கின்றார். அதே போல ஒருவர் நடுநிலைமை தவறி செயல்பட்டால் அது அவருக்கு மட்டுமல்லத அடுத்த தலைமுறைக்கும் பழியை உண்டாக்கும். இதனை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உலக மக்கள் எங்கு இருப்பினும் யாராக இருப்பினும் அனைவருக்கும் பொருத்தமானது என்பதை வள்ளுவர் கூறுகின்றார். 116வது குறளில், கெடுவல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யன். எப்பொழுதுமே நாம் நடுநிலைமையோடு இருந்தால், அதாவது அவருக்கு துன்பமே நேர்ந்தாலும் கூட அதனை அவர்கள் சான்றோர்கள் என்ன சொல்றாங்க, எப்பா அவன் வறுமையில தான்ப்பா செஞ்சுட்டான், தெரிஞ்சா செய்வான், எப்பயுமே மாறவே மாட்டான், எந்த விஷயத்துல இருந்தாலுமே நடுநிலைமையோடு இருப்பான் என்று இழிவாக எண்ணாமல் அவரை உயர்வாகத்தான் எண்ணுவார்கள் என்பதுதான் இங்கு நாம் கண்டறிந்த செய்தி. அதை போல
தராசு என்பது இரண்டு பக்கமும் நடுவில் இருக்கின்றது. நடுநிலைமை தவறாமல் இருப்பதுதான் எப்பொழுதும் அறிஞர்களுக்கு அழகு. இதனை சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்று ஐயன் வள்ளுவர் கூறுகின்றார். அதே போல ஒருவர் ஒரு செயலை தவறாக செய்துவிட்டால் மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். அது தன்னுடைய இயலாமை என்றுதான் கூறுவார்களே தவிர நான் நடுவுநிலைமை தவறிவிட்டேன் என்று கூற மாட்டார்கள். நடுவுநிலைமை தவறக்கூடாது என்ற எண்ணம் தான் அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கின்றது, செயலும் இருக்கிறது. எனவே அந்த குறை கூட குறையாக கருதப்பட மாட்டாது. இதனை வள்ளுவர் 119வது குறளில் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறேன் என்று அவர்கள் செய்யக்கூடிய செயல் கூட என்றும் மேன்மையாகத்தான் இருக்கும், இழிவாக இருக்காது என்றுதான் கூறியிருக்கின்றார். எனவே எப்பொழுதும் ஒரு வியாபாரியும் பொருளை வாங்கி விற்கும் பொழுது நடுநிலைமையோடு இருப்பாரோ, இருக்க வேண்டும் என்று அன்று முதல் இன்று வரை நாம் கூறுகின்றோமோ அவன் வியாபாரி அல்ல என்று நாம் கூறிவிடுமோ. அதே போல ஒருவர் நடுநிலைமை தவறி வாழக்கூடாது. அவ்வாறு நடுநிலைமையோடு வாழும் பொழுது அவருக்கு என்றென்றும் அழகான பிறரால் வழங்கக்கூடிய அணி சொற்கள் தான் அவருக்கு அணிகலன். அதாவது எப்பொழுதும் நடுநிலை தவறமாட்டார் என்ற உயர்ந்த சொல்லுதான் நடுநிலைமை தவறாத ஒருத்தருக்கு யோகி என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு சிறந்த அணிகலன் என்று கூறி இந்த நல் வாய்ப்பினை வழங்கிய நல் உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. சொற்கோட்டம் இல்லாது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். மனதில் வஞ்சகம் இல்லாமல் இருந்தால் சொல்லிலும் செயலிலும் நேர்மை இருக்கும். இதுவே நடுநிலையின் சிறப்பாகும் என்று சிறப்பாக கருத்துரை வழங்கினீர்கள் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஐயா ஐயா வணக்கம் அம்மா. வணக்கம். சிறப்பாக கருத்துரை வழங்கலாம் ஐயா. அருமையான கருத்துரைகளை திருக்குறளுக்கு ஏற்ற வகையில கரிகாலன் கதையெல்லாம் வைத்து ஒரு கதையை சொல்லி கருத்துரை வழங்கினார். இதே மாதிரி அந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் சிறு குழந்தை அது தொடங்குகிற போது 7ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைதான் என்று சொன்னாலும் கூட திருவள்ளுவர் அமைத்த அந்த திருக்குறளில இருக்கக்கூடிய 7 சீர்கள் போல அந்த குழந்தை பேசியது. அந்த 7 சீர்களுக்கு எப்படி சிறப்பு உண்டோ அந்த சிறப்பை அந்த குழந்தை தன்னுடைய 7ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள அந்த திறமை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஆற்காட்டை சேர்ந்த கமலா அம்மையார் மிக அருமையான ஒரு கருத்துரை நன்றியர்களை வைத்து வழங்கினார்கள். இப்படி இன்றைய நிகழ்ச்சியில பங்கேற்ற அத்தனை பேருமே நிறைவாக பேசிய சங்கரம்மாள் அவ்வளவு நன்றாக அந்த நடுவு நிலைமைக்கேற்ப கரிகாலன் கதையை சொன்னார்கள். அதாவது நீதி என்று சொன்னால் ஏதோ வயதானவர் சொன்னால்தான் நீதி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் கரிகாலன் மிகவும் இளையவன், சிறுவன். அவருடைய தாய் தந்தையர் பற்றிலாம் அதிகமான குறிப்புகள், வரலாற்று குறிப்புகள் காணப்படவில்லை. இளம் வயதிலேயே ஆட்சிக்கு ஆட்சி நடத்துகிற வாய்ப்பை பெற்றவன் கரிகாலன். எனவே அவனுடைய அந்த இளம் வயதில் நான் சொல்லுகிற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள அந்த பிரதிவாதிகளுக்கு மனம் இடம் தரவில்லை. காரணம் ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு. கரிகாலன் என்ன பண்றாரு, போய் இப்பெல்லாம் நம்ம வெள்ளை முடிக்கு கருப்பு அடிக்கிற மாதிரி அந்த இளைஞன் கரிகாலன் சிறுவன் கரிகாலன் போய் தன்னுடைய கருப்பு முடிக்கு வெள்ளை சாயை அடிச்சுக்கிட்டு
உட்கார்றான். உட்கார்ந்து ஒரு வயதான தோட்டத்தோட உட்கார்ந்த உடனே, பரவாயில்ல, யாரோ ஒரு வயதான நீதிபதி அமைச்சிருக்காங்க, சிறப்பாக இவர் அந்த இதை தருவார் அப்படின்னு நினைக்கிற போது அந்த சரியான தீர்ப்பை கொடுத்த உடனே எல்லாம் ஏற்றுக்கூடாது. அப்போதான் ஐயா நீங்க யாருன்னு கேட்கறாங்க. கேட்கிற போது நான் தான் கரிகாலன் என்று தன்னுடைய வேடத்தை கலைக்கிறார். அல்லது தன்னுடைய தலைமுடிக்கு பதிலாக ஒரு ஒப்பனை செய்த முடியை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூட சொல்வார்கள். எனவே இந்த கதைகளின் மூலமாக அரியதொரு கருத்துக்களை சொன்னார்கள். நடுவு நிலைமை தவறக்கூடாது என்பதை அழகாக கூறினார்கள். வாழ்த்துக்களம்மா, தொடரட்டும் இந்த கருத்துரைகள். இந்த உங்களுடைய கருத்துரைகள் எல்லாம் நம்முடைய குழுவில எழுதி பதிவிடுங்கள், மற்றவர்களும் படிப்பார்கள், மிகவும் பயன் தரும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் திருமதி காயத்ரி அவர்கள். அவருடைய உழைப்புக்கு ஏற்ற வகையில நீங்களும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டும், இது போல் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, வந்து கலந்து கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒரு சிலர் அழைத்து வர வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்புகிற யார் வேண்டுமானாலும் 7401 74 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்க வரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாகவும் தமிழருவி வானொலி வழியாகவும் உலகெங்கிலும் உள்ள தமிழுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழ்வேல் நயனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ் சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய அன்பு கார்ந்த வணக்கங்களை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம். நன்றி.